எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் தமிழன்மோட்டோ சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம வண்டியை செல்ஃபில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, நீங்கள் கிக்கரில் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நிறையா பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இது எந்தளவுக்கு உண்மைத்தன்மை வாய்ந்தது, எதனால் இந்த வாக்கியம் வந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, வண்டி ராத்திரி பூரா சும்மாவே நின்றுக்கும். அப்படி சும்மாவே நின்றுக்கிறனால ஆயிலெலாம் கீழே செக்மெண்ட்டாக தேங்கி இருந்திருக்கும். நம்மளுடைய ஆயில் ஸ்பேனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தேங்கி இருந்திருக்கும் இன்ஜின் ஆயில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வண்டி சுற்றி இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். ராத்திரி சமயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு காரணத்தினால காலையில் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது சில வாகனங்கள் ப்ரீவியஸ் மாடல்ஸில், அதாவது பழைய வண்டிகளில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை கோல்டு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோல்டு ஸ்டார்ட்டை சால்வ் பண்ணுறதுக்கு நிறையா இப்போ நியூவாக டெக்னாலஜிஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் நிறையா வண்டிகளில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போலாம் கிக்கரே கிடையாது, டேரெக்டாக செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க. அப்புறம் ஏன் நமக்கு இந்த மாதிரியான ஒரு வாக்கியத்தை முன்னாடி வச்சாங்க அப்படின்னா, முதல் விஷயம், ஒரு வண்டி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா, ஒரு இன்ஜின் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு சர்டைன் டெம்பரேச்சர் இருக்கணும். ஃபியூயல் டேங்க்ல இருக்கக்கூடிய பெட்ரோல் உள்ள எரியறதுக்கு தேவையான அளவுக்கு வெப்பம் உள்ளுக்குள்ள கிரியேட் ஆகணும். ஸோ அதை கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்பார்க் பிளக்ல ஸ்பார்க்கை கொடுக்குறோம். அண்ட் ரெண்டாவது விஷயம், அதனுடைய ஃப்ரிக்ஷன் அப்போ ஆயில் சர்க்குலேஷன்ஸ் ஆயிருக்கணும். நிறையா போட்டிருக்காங்க, நிறைய பேருடைய சேனல்ஸ்லாம் நான் பார்த்தேன் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆயில் கீழே தேங்கி இருக்கும், அது ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வண்டியை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு 4-5 தடவை கிக் அடிங்க, இந்த மாதிரிலாம் நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. பட் உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் வண்டியில் ஜஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 1200 ஆர்பிஎம்ல உங்களுக்கு ரொட்டேட் ஆகும் வண்டியினுடைய இன்ஜின் பேசிக்காக. ஸோ அப்போ அப்படிங்கும்போது 1200 ஆர்பிஎம் கிராங்க் ஷாஃப்ட் சுற்றுது அப்படின்னா அதில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய பம்ப் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் அதை விட அதிகமாக சுற்றும். ஏன்னா பம்பினுடைய கொடுத்துருக்கக்கூடிய ஐடில் கியர் சின்னதாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப ஹை ஃபோர்ஸோட ஆயில் இன்ஜின் சிலிண்டர்லேருந்து மேலே இருக்கக்கூடிய ஹெட் வரைக்கும் ரொம்ப ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆயிரும். அதனால் நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு கிக்கர் 4 தடவை மிதிக்கணும் அப்படிங்கக்கூடிய அவசியம்லாம் கிடையாது. ஸோ மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி ட்ரெயினாக இருக்கும். ஸோ இப்போ ராத்திரி பூரா வண்டி சும்மாவே நிற்கிது, அதனால் பேட்டரி ட்ரை ஆகக்கூடிய கண்டிஷனை ரீச் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படி ரீச் ஆகிருந்தது அப்படின்னா நீங்கள் செல்ஃபில் அடிச்சிங்க அப்படின்னா உட்காரும், வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோடனே செல்ஃப் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிக்கர் ஸ்ட்ரக் ஆகுறது. நிறையா பேர் செல்ஃபே ஃபுல்லாக யூஸ் பண்ணி கிக்கரை பயன்படுத்தவே மாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எதில் நல்லா பார்க்கலாம் அப்படின்னா, மோட்டார் சைக்கிளை விட ஸ்கூட்டர் மாடல்ஸில் இந்த டிவிஎஸ் ஸ்கூட்டி பெப்பு, அதுக்கப்புறம் இந்த மேஸ்ட்ரோ, இந்த மாதிரியான வண்டியெலாம் இருக்குது இல்லைங்களா, யமஹா ரே, இந்த மாதிரியான வண்டியிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கஸ்டமர்ஸ் பெரும்பாலும் செல்ஃப் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, கிக்கர் அடிக்கவே மாட்டாங்க. ஸோ இதனால் நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம வண்டிக்கு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் வந்தோம்னா கிக்கர் அடித்து பார்த்தோம் அப்படின்னா கிக்கரே அடிக்காது, ஸ்ட்ரக்காகி நிற்கிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா அவங்க கிக்கருங்கிறத யூஸ் பண்ணக்கூடிய அந்த பழக்கமே அவங்களுக்கு சுத்தமாக இருக்காது. ஸோ இதையெல்லாம் ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் காலையில் எந்திரிச்ச உடனே வண்டியை செல்ஃபில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, நீங்கள் கிக்கர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறையா பேர் சொல்லிட்டு போனாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் காலையில் எந்திரிச்சோடனே வண்டியை செல்ஃபில் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ரெகுலரான மெயின்டெனன்ஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக கிக்கருக்கு ஒவ்வொரு மெயின்டெனன்ஸ் அப்பையும் ஆயில் விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் விட்டு ஃப்ரீ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கிக்கர் ஜாம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்காது. நீங்கள் தாராளமாக வண்டி என்ன பண்ணலாம்னா காலையில் செல்ஃபில் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இருக்கக்கூடிய பல மாடல் பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிக்கரே கிடையாது. ஸோ அந்த வண்டியிலலாம் நீங்கள் செல்ஃபில் தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும், உங்களுக்கு வேறு ஆப்ஷனும் கிடையாது. இது பழைய மாடல் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சோக் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் சோக் போட்டிங்கன்னா சோக் லைன் கார்பரேட்டரில் தனியாக ஒன்று இருக்கும், அது வழியாக அதிகமான பெட்ரோல் உள்ளே போகும், அப்போ வண்டி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். பட் இப்போ இருக்கக்கூடிய வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபியூயல் இன்ஜெக்ஷனுக்கு மாற்றிட்டாங்க. ஈவன் தோ கார்பரேட்டர்லேயே டிபிஎஸ் சென்சார் அப்படின்னு ஒரு சென்சார் வச்சிருக்காங்க. இந்த சென்சார் நம்ம எந்த அளவுக்கு த்ராட்டில் கொடுக்குறோமோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பார்க் பிளக்னுடைய அந்த நெருப்பு வரக்கூடிய இன்டென்சிட்டியை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ இப்படி கொடுக்கக்கூடிய பட்சத்தினால இப்போ இருக்கக்கூடிய மாடல்ஸுக்கு உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செல்ஃப் அடிக்கக்கூடாது, கிக்கரை தான் போடணும் அப்படிங்கக்கூடிய கண்டிஷன்ஸ் சுத்தமாக கிடையாது. ஏன்னா எப்பேற்பட்ட கண்டிஷன்ஸ் இருந்தாலும் ஃபியூல் இன்ஜெக்ஷன் வண்டி கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும். ஈவன் நீங்கள் பனியில் ஸ்டார்ட் பண்ணாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகும். இது நீங்கள் போய் டெசர்ட்டில் ஸ்டார்ட் பண்ணாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு எஃப்ஐ வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செல்ஃப் போடக்கூடாது, கிக்கரில் மிதிக்கணுங்கக்கூடிய கண்டிஷன்ஸ் கிடையவே கிடையாது. பழைய டீசல் வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா இதுக்காகவே ஹீட்டிங் பிளக் அப்படின்னு ஒன்று தனியாக கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் பெட்ரோல் வண்டியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரியான சிஸ்டம்ஸ் எதுவும் தேவைப்படாது. ஸோ டூ வீலர்ஸில் இந்த கம்ப்ளைண்ட் உங்களுக்கு வரவே வராது. நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் செல்ஃப் யூஸ் பண்ணலாம். பேட்டரி நீங்கள் ரெகுலராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ பேட்டரி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது
எப்படி அப்படின்றத பற்றிலாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தாராளமாக பார்த்துக்கோங்க. அண்ட் இவ்வளோ நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி. வணக்கம்.